अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी வந்து சோயா உருண்டையில பிரியாணி செய்ய போறேன். இவ்வளவுகான சோயா உருண்டை எடுத்து வெந்நீல போட்டு ஊற வைக்கிறேன். ஊற வச்சிட்டு இந்த கொஞ்சம் ஆறுன உடனே அது தண்ணியை வடிச்சிட்டு புளிஞ்சி எடுத்துக்கணும். புளிஞ்சி எடுத்து அதில் வந்து மசாலா பொடி போட்டு வறுவி வைக்கணும். இது ஆறட்டும் அப்புறம் சொல்கிறேன். இதை எடுத்து இப்படி புளிஞ்சிக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி காரத்துக்கு இந்த குட்டி ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன். இது ரொம்ப சின்ன ஸ்பூன், இதுக்கு ஒரு 3 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. இது குட்டி ஸ்பூன் தான், இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் உப்பு தேவையான அளவு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா விரவி வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா விரவி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் இதை வந்து 65 மாதிரி பொரித்து எடுத்துக்கிடணும். கறி எப்படி சிக்கனை பொரிப்போமோ அது மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறோம். குழம்பு தாளிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் விட்டு, நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பாதி நெய் பாதி விட்டுக்கோங்க. ரெண்டு பட்டை, 3 ஏலக்காய், கிராம்பு, 3 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் நல்லா வதங்கினா தக்காளி, மிளகாய், மல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இந்த பக்கமாக 65 மாதிரி பொரிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து பொரித்து எடுத்துடணும். 65 எப்படி பொரிப்போமோ, சிக்கன் எப்படி பொரிப்போமோ அது மாதிரி பொரித்து எடுத்துடணும். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிடணும். இப்போ இதில் அரை ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் போட்டு சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த சோயா உருண்டையை பொரிச்சு வச்ச சோயா உருண்டையை இதில் போட்டு கொட்டி லைட்டாக விரவி தண்ணி ஊற்றிடணும். தண்ணி வந்து 1க்கு 2 பங்கு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. உப்பு போட்டு அரிசியும் போட்டுருங்க. அரிசி போட்டு மூடி வச்சு 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. சோயா உருண்டை பிரியாணி ரெடி. சோயா உருண்டை பிரியாணி ரெடி. இதை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்க, சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.